ஆங்குலரில் நெக்ஸ்ட் வீடியோ டெஃபரபிள் வியூ. ஓகே, டெஃபரபிள் வியூங்கிறது என்னென்னா, இப்போ இந்த டெஃபரபிள் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு போஸ்ட் பாயிண்டட் டிலே. ஓகே, அந்த மாதிரி இப்போ ஒரு சில கண்டென்ட்டை பார்க்குறீங்க, ஒரு பேஜில் வந்துட்டு ஒரு 10 லைன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 5 லைனை பார்க்குறீங்க, அடுத்தது 6ஆவது லைன் போகும்போது அடுத்ததெல்லாம் லோட் ஆகிற மாதிரி, அதுதான் வந்து டெஃபரபிள் வியூன்னு சொல்கிறோம். ஒரு லோடிங் ப்ராசஸ் மாதிரி. ஓகே, இன் ஆங்குலரில் இதை வந்து டெஃபரபிள் வியூன்னு சொல்கிறோம். அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்ளிகேஷனில். ஒரு பேஜ்லேயே வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அது வந்து அந்த பேஜ் வந்து யூஸ் ஆகுமாங்கிறது நமக்கு டவுட்டு தான். நம்மளுக்கு போக 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 தான் அந்த ஒரு பேஜஸ்னால் நம்ம அந்த காம்பனன்ட்ஸ்னால் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஒரு வியூ இருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இந்த டெஃபரபிள் வியூஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, @deferன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்கோட அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது வந்து அந்த டெஃபரபிள் வியூங்கிறதுல @defer அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு லோடிங் ப்ராசஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அது பேஸே போவோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மெயின் பேஜ். ஓகே, மெயின் காம்பனண்ட் இருக்குது, app.component, அதான் மெயின் காம்பனண்ட்டு. அதை விட்டுட்டா கமெண்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஓகே, அந்த கமெண்ட்ஸுங்கிற காம்பனண்ட்டில் ஒரு ULLI பேஸ் பண்ணி ஒரு 3 லைன் கொடுத்துருக்கு. ஓகே, நார்மல் HTML உங்களுக்கு தெரியும் ULLI லிஸ்ட்டு. ஓகே, அடுத்த மெயின் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுங்கிறது அதான் அந்த கமெண்ட்ஸுங்கிற காம்பனண்ட்டை நம்ம இங்கே கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஆர்டிக்கல் சொல்லிட்டு ஒரு டேக் லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து டெவுக்குள்ளே டேக் பண்ணியிருக்கு. பிகாஸ் இந்த கமெண்ட்ஸுங்கிறத நம்ம இங்கே டேக் பண்ணிக்கிறோம். இம்போர்ட்டில் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் காம்பனண்ட்டை இங்கே வந்து நம்ம டேக் பண்ணிடுறோம். இம்போர்ட்லேயுமே அங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை எப்படி மெயின் காம்பனண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயுமே இம்போர்ட்குள்ளே கொண்டு வரோம். அதுக்கப்புறமேட்டு இங்கே இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் என்ன காம்பனண்ட் நேமுங்கிறத. ஓகே, அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயுமே அதோட டிசைனை இங்கே கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறோம். இந்த கமெண்ட்ஸுங்கிற நேம் எங்கே இருக்குது, இந்த செலக்டரை தான் நம்ம வந்து கமெண்ட்ஸுங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, மற்றபடி கமெண்ட்ஸ் காம்பனண்ட் எல்லாமே இந்த தான், கமெண்ட்ஸோட இந்த நேமு காம்பனண்ட்டு. அதே மாதிரி இங்கேயுமே அதே தான் இம்போர்ட்லேயும் கொடுக்குறோம். ஓகே, இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம டெஃபருங்கிற ஒரு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பிளாக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லோடிங் ப்ராசஸை கொண்டு வர போகிறோம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெஃபரை எங்கே மென்ஷன் பண்ணணும்னா, நீங்கள் அந்த கமெண்ட்டுங்கிற அந்த காம்பனண்ட்டை வந்து இங்கே டேக் பண்ணியிருக்கீங்கல்ல டெம்ப்ளேட்குள்ளே, இங்கே கமெண்ட்டுங்கிறத இதுக்குள்ளே வந்துட்டு மென்ஷன் இது அந்த கமெண்ட்ஸுங்கிற அந்த டேகை வந்து நம்ம டெஃபருங்கிற இந்த பிளாக்குள்ளே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் அந்த லோடிங் டைமில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது கண்டென்ட் ஷோ ஆகணும். எக்ஸாம்பிள் ஒரு லோடிங்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு லோடிங்னுமே சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த டேகை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிக்கும். ஓகே, அந்த லோடிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா, பிளேஸ் ஹோல்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அந்த லோடிங்கை. ஓகே, பிளேஸ் ஹோல்டருக்கு பதில் லோடிங் வந்துடும். அதனால் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆப்ஷனபிள் தான். நீங்கள் வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணணும். இந்த டெஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிளேஸ் ஹோல்டரு, இந்த லோடிங்கு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேயா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, பிளேஸ் ஹோல்டர் லோடிங் எல்லாமே ஒரு ஆப்ஷனபிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லோடிங்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸிங் அந்த டிஃபர் வந்து ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரிகர் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக இது வந்து டிஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ட்ரிகர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து ஒரு ஆன் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் தான் பார்க்க போகிறோம். இதுலேயே இன்னும் 4 ட்ரிகர்ஸ்னால் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆன் வியூ மட்டும் பார்ப்போம். ஆங்குலர்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து யூசேஜ் இருக்கும் போது நம்ம வந்துட்டு அந்த ட்ரிகர்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆன் வியூ ட்ரிகர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஃபரில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் வந்து ட்ரிகர்ஸ் இருக்குது. இங்கே நம்ம இதில் வந்து ஆன் வியூ தான் பார்க்க போகிறோம், மற்றதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். ஓகேங்களா, அதனால் அதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் எந்த ட்ரிகர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரிகருக்கு ஏற்ற டேக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆன் வியூ ட்ரிகரில் வந்து பிளேஸ் ஹோல்டருங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்டானது. ஓகே, அந்த எலிமெண்ட் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டானது. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இது யூஸ் பண்ணிவிட்டு
அந்த பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேராகிராஃப்டோ ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. எலிமெண்ட்ஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த பி டேகு, பேராகிராஃப் டேகு, H1 டேக் இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. அப்போது வந்து இந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த பிளேஸ் ஹோல்டர் பிளாக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. லோடிங்குள்ளே அதே தான். ஆனால் இது ரெண்டுமே ஆப்ஷனலு. பட் ஆனால் நீங்கள் எதுக்காக ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரிகர்ஸ்க்கு அது ரெக்யூர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு எரரில் ஷோ பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபர் ஆட் பண்ணியிருக்கு. டெஃபரை கமெண்ட்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பிளேஸ் ஹோல்டர் லோடிங் ரெண்டுமே ஒரே கான்செப்ட்னு நான் சொல்லிட்டேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். ஜஸ்ட் வந்து இந்த ட்ரிகர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணுறது, ஒரு லோடிங் ப்ராசஸ் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லோடிங்க்கு ஒரு டைமிங் வேணால் கொடுத்துக்கிறதுக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட்ஸ் எத்தனை செகண்ட்ஸ் எனக்கு வந்து கழிச்சு தான் எனக்கு வந்து வியூ ஆகணும். அந்த அந்த நான் சொன்னேன்ல, அடுத்தது வந்து அதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ட்ரிகர். ஓகே, இது வந்து ஆன் வியூ போர்ட் ட்ரிகர். ஓகே, இது மாதிரி நம்மளுக்கு வியூ ஹேவ் அ நம்பர் ஆஃப் ட்ரிகர் ஆப்ஷன் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக. ட்ரிகர் ஸோ தட் கண்டென்ட் வில் டிஃபர் லோட் ஒன்ஸ் இட் என்டர் த இந்த வியூ பாயிண்ட். அந்த கடைசியாக நீங்கள் போவீங்கல்ல 5, 6ன்னு போகும்போது நான் சொன்னேன்ல 6க்கு போகும்போது எனக்கு வந்து லோட் ஆகணுன்ட்டு. அப்போ அந்த 6ங்கிறது போகும்போது அந்த வியூ போட்டுனா ட்ரிகர் ஆகும், உங்களுக்கு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு அடுத்த கண்டென்ட்டை கொண்டு வரும். அதுதான் வந்து நம்ம ஆன் வியூ போட்டு நீங்கள் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன் வியூ போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து பிளேஸ் ஹோல்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷனல்னு நம்ம சொன்னாலுமே அந்த ட்ரிகர்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது அதுக்கேற்ற பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணணும். சே எக்ஸாம்பிள் பிளேஸ் ஹோல்டர், லோடிங் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பிளேஸ் ஹோல்டர் இருக்கோ அது ரெக்யூர்டாக இருக்கும், நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் எங்கன்னா இந்த ஆர்டிக்கல்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்துட்டு மெயின் காம்பனண்ட்டுக்குள்ளேயே வர்றது தான். அப்போ இந்த இதில் வந்து சும்மா ஒரு பல்காக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 3 லைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து ஒரு பேராகிராஃப் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்து லோடிங் ஆகணுங்கிற ஒரு வியூக்காக இது மாதிரி கண்டென்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ரிவீல் கொடுக்குறேன். இந்த ரிவீலில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆர்டிக்கல் ஓகே, ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் பேஸ் பண்ணி மெயின் காம்பனண்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிஃபர் இந்த கமெண்ட்ஸுங்கிற காம்பனண்ட்டை டிஃபருக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுறோம். அதுக்கப்புறமேட்டு ஆன் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஆன் வியூ போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர் லோடிங்கிறது ஆப்ஷனல் தான். பட் இந்த ஆன் வியூக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து ரெக்யூர்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிமூவ் பண்ண ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னால் ரிமூவ் பண்ண முடியல, எரர் வருது. இந்த யூஸ் பண்ண சொல்லி தான் எரர் வருது. பிகாஸ் இந்த ஆன் வியூ போர்ட் யூஸ் பண்ணுறனால. சப்போஸ் நான் ஆன் வியூ போர்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு பிளேஸ் ஹோல்டர் அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, அப்போ எரர் எனக்கு வரல. ஆனால் வந்துட்டு இந்த ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணால் இது கண்டிப்பாக ரெக்யூர்டாக தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் இதில் வந்து அட் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருந்தாலுமே அட் லோடிங்னு அடுத்து கொடுத்துட்டனால உங்களுக்கு ரன் பண்ணும்போது லோடிங் கமாண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த 2 செகண்ட்ஸ்க்கு. அந்த 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸில் உள்ள அந்த லைன்ஸ் தான் விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி ரன் ஆனது. இது கொஞ்சம் டிலே ஆகும்னு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. சரி, ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிவீல் ஆன்சர் கொடுத்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். நான் ரிவீல் ஆன்சர் கொடுத்துட்றேன். ரிவீல் ஆன்சர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இல்லை 2 செகண்ட்ஸ்னு வரைக்கும். இப்போ 2 செகண்ட்ஸுங்கிற சடனாக போயிடும். ஓகேங்களா, நான் ஒரு 5 செகண்ட்ஸுங்கிறத மாற்றிக்கிறேன். இங்கே மாற்றிட்டு இப்போ கீழே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டேன். ஆக்சுவலாக எந்த லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் இருக்க
லைன் வரைக்கும் தான் போயிருக்கேன். காப்பீடு அண்ட் பேஸ்ட்டுன்னு இருக்கா இங்கேயும் அதுக்கப்புறமேட்டு இருக்கிறது தான் டெஃபரு. ஆனால் டெஃபர் இன்னும் லோட் ஆகலை. நான் இங்கே போனதுக்கும் லோட் ஆகலை. பிகாஸ் வந்து இந்த ஸ்க்ரோல் இருக்கனால எனக்கு இதில் இந்த ஸ்க்ரோலை பேஸ் பண்ணி கீழே போனால் தான் எனக்கு அது லோட் ஆகும். இப்போ நான் இங்கே கீழே போக பாருங்கள், இதில் லோடிங் கமெண்ட்ஸ்னு வரும். கரெக்டாக இந்த லோடிங் செகண்ட்ஸ் எனக்கு 5 செகண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணனால அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டா எனக்கு லோட் ஆகும். ஓகே, இது கண்டென்ட் வைஸ்ன்னு இல்லை. நம்ம இமேஜஸ்ஸு ஒரு அடுத்த பேஜ் வச்சுருக்கோம், நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த டெஃபர்ஸ் வந்து இந்த டெஃபரபிள் வியூங்கிறது வந்துட்டு நம்ம வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆங்குலரில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டெஃபரபிள் வியூன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்ஸ்.